இந்திய அளவிலும் இருக்கிற அரசியல் கட்சிகள் பெண்களுக்கான உரிமை சார்ந்து அதை சார்ந்த விஷயங்கள் பல பேசுறாங்க. அப்போ இந்த மகளிர் அமைப்புகள்ல இருந்தும் சரி, மற்ற அரசியல் கட்சிகள்ல இருந்தும் சரி, நீங்க எந்த இடத்துல வித்தியாசப்பட்டு நிக்கிறீங்க பெண் உரிமை சார்ந்து? சுருக்கமா சொல்லணும்னா சமூக நீதி. அந்த சமூக நீதி இதுவரை பெண்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. நீண்ட நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா எவ்வளவு தூரம் செயல்பாட்டில் வந்திருக்கு, இதுவரைக்கும் எவ்வளவு தூரம் செயல்பாட்டில் வந்திருக்கு? பெண்கள் 50% அரசியலில் இருக்க வேண்டும் என்று எந்த பெண்கள் அமைப்பும் இதுவரை எனக்கு உலகத்திலேயே குரல் கொடுத்ததா தெரியல. குறிப்பா இந்தியாவில் தெரியல, தமிழகத்தில் தெரியல. நமக்கு யார் இருக்கா? தமிழக பெண்கள் இயக்கத்தில் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எனக்கு பின்னாடி நிற்பாங்க. நான் அரசியலில் போனா எனக்கு அங்கே ஒரு பிரச்சனைன்னா, எனக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுன்னா அவங்க இருக்காங்க, நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய உணர்வை கொடுக்கும். நீங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கட்சிக்குள்ள போய் சேராம நீங்க புதுசா ஆரம்பிக்கிறதுக்கான காரணமா என்ன பாக்குறீங்க? ஆனால் அந்த கட்சிகளுடைய தலைமை ஆண்கள் தான். அது மிக முக்கிய வேறுபாடு. நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வேலைகளில் பெண்கள் தலைமை, அங்கு இரு தலைமை இருந்தால், ஒரு பெண் தலைமையும் இருக்கும், ஒரு ஆண் தலைமையும் இருக்கும். அப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்களிடம் இருக்குமானால் அங்கு இணைந்து செயல்படலாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய எதையும் யாரும் இதுவரை உருவாக்க முடியாது. ஒருவேளை தமிழக பெண்கள் இயக்கமாக நாங்கள் உருவாக்கலாம். வணக்கம். வழக்கறிஞர் கனிமொழி மதி. தினந்தோறும் செய்தித்தாள்களை வாசிக்கிற பல பேருக்கு இந்த பெயர் அப்படிங்கிறது புதுசா இருக்காது. அவங்களோட அறிமுகம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். கீழடி தொடர்பான அந்த அகழாய்வுக்கு இவங்க தொடர்ந்த அந்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு திருப்பு முனை அப்படின்னே சொல்லலாம். அப்படி சமூக பணிகளை செய்துட்டு வந்த இவங்க இப்போ தமிழக பெண்கள் இயக்கம் அப்படிங்கிற சமூக இயக்கத்தை தொடங்கி வழி நடத்திட்டு வராங்க. இப்போ எதற்காக இந்த இயக்கம் உள்பட பல கேள்விகளை இவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டியிருக்கு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம்மா. இப்போ தமிழக பெண்கள் இயக்கம், இப்போ பெண்கள் சார்ந்த நிறைய அமைப்புகள் இருக்கு. இப்போ நீங்க வழக்கறிஞர் வேலை, அப்புறம் மற்ற சமூக வேலைகள், இதுல எல்லாமே பிஸியா இருந்தீங்க. இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு சமூக இயக்கம், எதனால இது ஆரம்பிச்சிருக்கிறீங்க? தமிழக பெண்கள் இயக்கம், இந்த சமூக இயக்கம், இதனுடைய வேலைகள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே செஞ்சுட்டு வரோம். ஒரு அமைப்போ இல்லது அது சார்ந்த விஷயத்தை செய்யணும்னா நீங்கள் உடனே திடீர்னு எதையும் பண்ண முடியாது. அப்படி திடீர்னு பண்ணுறதுல எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பிகாஸ் வி ஆர் ப்ராசஸ் ஓரியன்ட் பீப்புள். ஒரு பெண்களுடைய பின்னணி இருக்குது இல்லைங்களா, அந்த பின்னணி பார்க்கும்போது பெண்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் முழு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவங்க இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே எல்லா துறைகளிலுமே அவங்க இல்லை. அந்த எல்லா துறைகளிலுமே அவங்க இல்லாததனுடைய காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல ஆண் தான் முழுமையாக இருக்காங்க, பெண்கள் யாரும் இல்லை. அதனால சாதாரண பின்னணியிலிருந்து வரக்கூடிய பெண்கள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்னும் பின்தங்கிய சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்து வரக்கூடிய பெண்களுக்கான செயல்பாடுகள் தான் அதிகமாக நடக்கும். இதில் யார் வேணும்னாலும் இணைந்துக்கலாம் இந்த செயல்பாடுகளில். அப்படி அவங்க பயணப்பட்டு வரும்போது ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உலகம், வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு உலகம் அவங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் ஒன்று. இன்னொன்று, யாராக இருந்தாலும் ஒரு அடிமைப்பட்டவர்களோ இல்லது ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களோ அவங்களுக்காக அவங்களே தான் குரல் கொடுத்துக்கணும். வெளியில் இருக்கிறவங்க யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க. இப்போ பெண்களுடைய நிலைமையை பார்த்து பெண்களே தான் குரல் கொடுக்க வேண்டும். அது நான் தனியாக ஒரு ஆளாக கனிமொழி மதின்னு நான் எப்படி கீழடிக்கு வழக்கு போட்டோம் அப்படி செஞ்சேன்னா அதை சாத்தியமாக்க முடியாது. அப்போது ஒரு அமைப்பு இருந்தால் தான் அனைத்து பெண்களும் அந்த அமைப்பில் இணைய முடியும், ஒரு அமைப்பாக வேலை செய்ய முடியும். எல்லா பெண்களையும் ஒரு வலிமையுடையவர்களாகவும் அரசியலில் பங்கு பெறுவதற்கும் மற்ற அனைத்து துறைகளிலும் பங்கு பெறுவதற்கும் தகுதியுடையவர்களாக ஆக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பாக நாங்கள் ஏற்படுத்தி இது போன்ற விஷயங்களை சாத்தியப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையில் தமிழக பெண்கள் இயக்கம் ஆரம்பித்தோம். இப்போது பார்த்தோம்னா பல பெண்கள் அமைப்பு இருக்கு. அப்புறம் பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டு அளவிலும் சரி இந்திய அளவிலும் இருக்கிற அரசியல் கட்சிகள் பெண்களுக்கான உரிமை சார்ந்து அதை சார்ந்த விஷயங்கள் பல பேசுறாங்க. அப்போ இந்த மகளிர் அமைப்புகள்ல இருந்தும் சரி மற்ற அரசியல் கட்சிகள்ல இருந்தும் சரி, நீங்க எந்த இடத்துல வித்தியாசப்பட்டு நிற்கிறீங்க பெண் உரிமை சார்ந்து? இவைகள் எல்லாமே பேசினாலும் நீண்ட நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் வந்து எவ்வளவு தூரம் செயல்பாட்டில் வந்திருக்கு, இது வரைக்கும் எவ்வளவு தூரம் செயல்பாட்டில் வந்திருக்கு. சமூக நீதி பேசிய மண் நம் மண். இங்கே இடஒதுக்கீடு ஜாதி ஒழிப்பிற்கு அப்படின்னா இடஒதுக்கீடு மிகவும் முக்கியம். அந்த ஜாதி ஒழிப்பிற்கு அதுலேயும் முழுவதுமாக எட்டி விட்டோம்னா என்ன இல்லை, ஏதோ ஒரு கொஞ்சம் பட்சம் ஒரு 25-30% வந்திருக்குன்னு சொல்லலாமே தவிர இன்னும் முழுவதுமாக அங்கே வரல. இந்த பேசிய இடத்துலையும் சரி, இன்னைக்கு பல பெண்கள் அமைப்புகள்னு சொல்லுவேன், பெண்கள் இயக்கங்கள்னு சொல்ல மாட்டேன், மாதர் சங்கங்கள் இருக்குது, பெண்கள் அமைப்புகள் வேலை செய்கிறாங்கன்னா அதிகமாக எப்படி இருக்காங்கன்னா ஒரு என்ஜிஓ மாடலில் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு தையல் கலை சொல்லி கொடுக்கலாம், அல்லது வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு கேட்ரிங் சொல்லி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது வந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு திறமையை வளர்த்து கொடுக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பிஸ்னஸ் எடுத்து கொடுக்கலாம், ஒரு சில வேலையை வாங்கி கொடுக்கலாம். அப்படித்தான் வந்து பெண்கள் சார்ந்த அமைப்புகளை நான் சமூகத்தில் பார்க்கும்போது அதிகமாக இருக்குதே தவிர பெண்கள் 50% அரசியலில் இருக்க வேண்டும் என்று எந்த பெண்கள் அமைப்பும் இதுவரை எனக்கு உலகத்திலேயே குரல் கொடுத்ததா தெரியல, குறிப்பாக இந்தியாவில் தெரியல, தமிழகத்தில் தெரியல. எனவே அந்த விதத்தில் வந்து பெண்களுக்கு அரசியலில் அவங்க நிச்சயமாக இருக்கணும். ஏன்னா முடிவெடுக்கக்கூடிய இடம், கொள்கை முடிவெடுக்கக்கூடிய இடம், கொள்கை முடிவெடுக்கப்படலைன்னா எப்படி வளர முடியும், பெண்கள் வளர முடியும்? பெண்களுக்கு கொள்கை முடிவில் என்ன வேணும், பெண்களுக்கு முழு பாதுகாப்பு வேணுங்கிறது கொள்கை முடிவாக இருக்கும். அந்த கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு, இதுக்கு முந்தைய இருக்கக்கூடிய அரசு செயல்படலை. எனவே வந்து இந்த தமிழக பெண்கள் இயக்கம் அப்படிங்கிறது பெண்கள் முழுவதுமாக அரசியலில் செயல்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒருத்தர் வராங்கன்னா நமக்கு யார் இருக்கா, தமிழக பெண்கள் இயக்கத்தில் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எனக்கு பின்னாடி நிற்பாங்க, நான் அரசியலில் போனால் எனக்கு அங்கே ஒரு பிரச்சனைன்னா, எனக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுன்னா அவங்க இருக்காங்க, நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய உணர்வை கொடுக்கும். அப்படிங்கிற விதத்தில் தமிழக பெண்கள் இயக்கம் செயல்படும். இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய அளவிலையும் இப்போ ஒரு தேர்தல் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்குள்ளேருந்து வேட்பாளர்களை பெண்களை எவ்வளோ பேர் நிறுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு விவாத பொருளாகும். அப்புறம் கட்சியோட கட்டமைப்புக்குள்ள அந்த முடிவெடுக்கிற அதிகாரத்தில் பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இது ரெண்டுமே ஒரு கட்சி சார்ந்து பெண்கள் சார்ந்து பார்க்குறப்போ இந்த கேள்வி வந்து பலருக்குமே எழும்புறதை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தோட ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு இயக்கத்தில் போய் நீங்கள் சேர்ந்து செயல்படுறதுக்கும் இல்லாட்டி நீங்களே புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கும் இடையிலான அந்த வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கான சிரமம் சொல்லப்போனால் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கட்சிக்குள்ளே போய் சேராமல், பெண்கள் உரிமை ஆல்ரெடி பேசுகிற ஒரு கட்சிக்குள்ளே சேராமல் இப்போ நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கான காரணமாக என்ன பார்க்கணும்? ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் இங்கே 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, 50 இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஆனால் அந்த கட்சிகளுடைய தலைமை ஆண்கள் தான், அது மிக முக்கிய வேறுபாடு. நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வேலைகளில் பெண்கள் தலைமை, அங்கு 2 தலைமை இருந்தால், ஒரு பெண் தலைமையும் இருக்கும், ஒரு ஆண் தலைமையும் இருக்கும், அப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்களிடம் இருக்குமானால் அங்கு இணைந்து செயல்படலாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய எதையும் யாரும் இதுவரை உருவாக்க முடியாது. ஒருவேளை தமிழக பெண்கள் இயக்கமாக நாங்கள் உருவாக்கலாம் வருங்காலத்தில். ஓகே, ஒரு தலைமையா ஒரு பெண்கள் இருக்கிறப்போ அது வேற மாதிரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றீங்க. இப்போ அடிப்படையில் என்ன நோக்கம், வழக்கமாக ஒரு கட்சியோட கொள்கை என்ன அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி எழும். இப்போ உங்களுடைய இயக்கத்தோட கொள்கையை நாங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? சுருக்கமாக சொல்லணும்னா சமூக நீதி. அந்த சமூக நீதி இதுவரை பெண்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. எனவே அரசியலிலும் அனைத்து துறைகளிலும் 50% பெண்கள். பிறகு இன்றைக்கு அனைவருமே கஷ்டப்பட்டு இருக்கிற விஷயம்தான் ஒன்று வந்து ஊழல் ஒழிப்பு. முழுவதுமாக ஊழல் என்பது, ஒரு சமூகம் வளர வேண்டும் என்றால் ஊழல்ங்கிறது முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும். பிறகு ஜாதி ஒழிப்பு. இந்த ஜாதி ஒழிப்புங்கிறது அதான் இடஒதுக்கீடுல ஒரு 25-30% தான் கொண்டு வர முடிந்ததை தவிர முழுவதுமாக ஒழிக்கப்படவில்லை. இன்று தமிழகத்தில் வந்து நம்ம பேசுறது நாங்கள் ஜாதி ஒழிக்கணும், நிச்சயமா நிறைய இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கோம். ஏனென்றால் இன்னைக்கு இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டா பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்கிறது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாநில நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம்னா அது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் வந்து இன்னும் வந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு குறிப்பாக இதுவரை செயல்படுத்தி வந்த யுத்திகள் சரியில்லை, அது நடக்கலை. அதனால வேறு மாற்று யுத்திகளையும் மாற்று ஐடியாக்களையும் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கு. இப்பொழுது ஒரு தனியார் கல்விக்கூடங்கள் தரமானவை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுங்கிற வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் எல்லாம் வந்து அங்கே படிக்க போயிட்டாங்க. மறுபடியும் யாரு முடியாத குழந்தைகளோ, தாழ்த்தப்பட்ட அல்லது மிகவும் ஏழை குழந்தைகள் தான் இங்கே படிக்கிறாங்க. ஸோ அந்த சமூகம் வந்து எப்போவுமே ஒன்றுபடுறதுக்கு இது வரைக்கும் பெருசான எந்த நேரத்தில் ஒரு யுத்தியை மாற்றணுமோ, எந்த இடத்துல மாற்றி அமைக்கணுமோ அதை அமைக்கலை.
என்னைக்கும் வகுத்த திட்டங்களையே வச்சுக்கிட்டு ஒரே சுழற்சி முறையில போறதுனால அங்க சமூக நீதி இன்னும் வரல, கொண்டு வர முடியல. ஸோ இது ஒரு மிக முக்கியமானது. ஜாதி ஒழிப்புங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு தேவையான ஒண்ணு. ஸோ அந்த கொள்கை. பிறகு ஊழல் ஒழிப்பு, நிச்சயமாக ஊழல் ஒன்று இருக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயம். இன்னொன்று, பெண்கள் சமமாக வரணும். இந்த 3 காரணிகள் தான் ஒரு சமூகம் வந்து ஒரு நல்ல சமூகமாக, தரமான சமூகமாக இருந்தால் இருக்கணுன்றதுக்கு இந்த 3 கொள்கையும் யார் செயல்படுத்துகிறாங்கன்னு தெரியல. எனவே அந்த 3 மிக முக்கிய கொள்கைகளையும் முன்னாடி வச்சு தமிழக பெண்கள் இயக்கம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, பெண்களுக்கான சமூக நீதி, சாதி ஒழிப்பு, அதே நேரத்தில் ஊழல் ஒழிப்பு, இதுதான் உங்களுடைய பிரதானமான கொள்கை. அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பெண்களுக்கான உரிமையை பேசுகிறோம், பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டுறதுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அது ரெலவெண்ட்டாக இருக்கும். இப்போது பார்த்தோம்னா பெண்கள் பல துறைகளில் முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட எஜுகேஷன் அப்படிங்கிறதே ரொம்ப அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த காலத்தில் உங்களுடைய அந்த இயக்கம் அப்படிங்கிறது ரெலவெண்ட்டாக இருக்கா? எந்த அளவுக்கு இருக்கு? இந்த காலத்தில் தான் ரெலவெண்ட்டே, இது வரைக்கும் இருக்க காலத்தில் ரெலவெண்ட்டே இருந்திருக்காது. ஏன்னா இன்னைக்கு தான் பெண்கள் கிட்டத்தட்ட 90% படித்து விட்டு வெளியே வர்றாங்க. குறிப்பாக இன்னைக்கு இந்த 2000 பிறந்த குழந்தைகள் 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு இன்னைக்கு 24-25 வயசு ஆயிடுச்சு. அவங்க வந்து அடுத்து சந்திக்க போகிறாங்க, வாழ்க்கையை சந்திக்க போகிறாங்க. இன்னைக்கும் அந்த குழந்தைகளுக்கும் நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா, அன்னைக்கும் எனக்கும் எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். பெண்கள்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். என்ன பிரச்சனைன்னு சொல்லவா? குழந்தை பிறந்துருச்சா, எத்தனை வருஷத்துக்கு உங்களால் வேலைக்கு போக முடியாது. குழந்தை பெருசாகணும், இல்லை உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அந்த குழந்தைய, இல்லைன்னா நீங்கள் வளர்த்தி முடிச்சு 40 வயசு 45 வயசு தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம். அந்த ஏதாவது மாறி இருக்குதா? இங்கே சமூக அமைப்பில் ஏதாவது வந்து அந்த மாற்றத்துக்கான ஏற்பாடுகள் அரசு செஞ்சுருக்குதா, இல்லை வேறு ஏதாவது சமூக அமைப்புகள் அந்த மாறுபாடு செஞ்சுருக்காங்களா? குழந்தை இருந்தால் ஒரு அரசே வைத்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை பாதுகாப்பு இடம் இருக்கும், க்ரீச் இருக்கும், பால்வாடி இருக்கும். அங்கே என் குழந்தைய விட்டுட்டு காலையில் நான் வேலைக்கு போயிட்டு மன அமைதியோடு நிம்மதியோடு வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் நான் 6 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு இடம் வச்சுருக்கோமா? இன்றைக்கி எல்லா பெண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது இல்லையா? இந்த பிரச்சனை யார் பேசுறது? இது அன்னைக்கும் பேசலை, இன்னைக்கும் பேசலை. பெண்கள் வெளியில் போகிறோம், எனக்கு பாதுகாப்பாக வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும். நான் போய் சாதாரண லாட்ஜில் தங்க முடியாது. எனக்கு ஒரு ரொம்ப பாதுகாப்பாக ஒரு இடத்த உருவாக்கி வச்சு, யார் உருவாக்கி வச்சிருக்கா? எந்த அரசும் எந்த அமைப்பும் உருவாக்கி வைக்கவில்லை. அதை யார் உருவாக்குறதுக்கு யார் பேச முடியும்? நம்ம தான் பேச முடியும். இது மாதிரி இந்த மிக மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா மகப்பேறு, குழந்தை பிறத்தல், அதற்கப்புறம் இடம் விட்டு இடம் பெயர்தல். இந்த 2 பிரச்சனையுமே வந்து நம்ம அதை சரி செய்யாத வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம்ங்கிறது தடுக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, ஆரம்பத்தில் நான் சின்ன வயசுல இருந்தப்போ கிராமப்புறத்துல எல்லாம் பால்வாடின்னு இருக்கும். அந்த பால்வாடிக்கு குழந்தைங்க போவாங்க, ஒரு 3-3:30 வரைக்கும் பார்த்துக்குவாங்க, வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு அந்த பால்வாடிகளில் கூட, அதாவது ஒரு சமூகமாக நம்ம எப்படி சிந்தனை இல்லாமல் சிதறுண்டு ஒரு பொருளாதாரமோ இல்லை வேற ஏதோ வகைப்பாடுகளில் நம்ம முன்னேற்றம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதுலையே ஓடி ஒரு சமூக கூறுகள்ல எல்லாம் எப்படி நம்ம இழந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த தமிழக பெண்கள் இயக்கம் சொல்லுது. அதையும் எடுத்து அந்த வேலைகளையும் செய்யுது. இப்போ அந்த கிராமத்தில் இந்த பால்வாடிகள்ங்கிறது சரியாக இருக்கணும். அங்கே எந்த பெண்ணுமே உங்களுடைய விவசாய வேலைக்கு கூட செல்லலாம், வெளி வேலைக்கு செல்லலாம். அந்த பால்வாடியை இன்னும் அதிக திறனுடையதாக அல்லது இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதாக, பகல்ல மட்டும் விட வேண்டாம், அது இரவுல நேரத்துல கூட நான் போனா அங்க எனக்கு பாதுகாப்பிற்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தை சார்ந்த பெண்கள் அவர்களுக்குள்ளேயே ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்க முடியல. உருவாக்குறதுக்கு இடம் இல்லை, ஏன்னா அமைப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த ஒரு அமைப்பு, இந்த ஒரு ஐடியாவை கொடுக்குது, இப்படி செயல்படணும்னா இதுக்கு ஒரு அமைப்பு தேவை. பெண்களுக்கான அந்த பிரச்சனை சார்ந்து அவங்களும் முன்னேறணும், அவங்களும் அரசியல் அதிகாரம் பெறணும் அப்படிங்கிற முனைப்போட பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே நேரத்தில் இதை பார்க்குற நேயர்களும் இயக்கத்தில் சேரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த கீழே குறிப்பிடுற அந்த முகவரியில் நீங்கள் தொடர்பு கொண்டு இயக்கத்தில் சேர்ந்துக்கலாம். உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகள். நன்றி.